முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்குறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் டெய்லி காலைல பேப்பர் படித்தா மட்டும் பத்தாது. அங்கே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடையும் போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னென்னு நீங்கள் தயவுசெய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. பிரச்சனையை அரசியல் நோக்கத்தில் கொண்டு செல்லாமல் இதில் நீங்கள் குறிப்பிட்டுள்ள இந்த பிரச்சனையை பற்றி மட்டும் படித்துவிட்டு அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதை தவிர்க்கின்றது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அப்போ அணை கட்ட விட்டது ஏன்னு கேட்டு இந்த மாதிரி சீப் பாலிடிக்ஸ்லாம் நான் பண்ண விரும்பலை. இந்த அரசு ஒரு புது டெக்னிக்கை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. எதையாவது ஒன்று செய்யறதுக்கு முன்னாடி அந்த செய்தி இவங்களே லீக் பண்ணிடுறாங்க. விதியா தான் நான் பேசுறேன். எனக்கு பயப்பட சொல்லி நான் சொல்லுங்க, அவைக்கு பயப்படுங்க, விதிக்கு பயப்படுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. அவங்க பேசும்போது குறுக்கிட வேணாம், உட்காருங்க. இன்னொன்று இல்லை, இடையில அனுமதிக்க முடியாது. இல்லைங்க இல்லைங்க, உட்காருங்க. அப்பாவை இங்க காணோம். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்கிட்ட கேட்டு விளக்கத்தை அவர் பெற்றுக் கொள்ள வேண்டும். தைரியம் இருந்தா லாட்ரி நிறுவனம் இருந்து 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறோம். வரக்கூடிய நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தில் திமுக இந்த பில்லுக்கு சப்போர்ட் பண்ண போது இல்ல வெளிநடப்பு பண்ண போது, இதற்கான சரியான முடிவை எங்களுடைய தலைவர் ஆலோசனை செய்து அந்த முடிவை அவர் எடுப்பார். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது நிதிநிலைமை வேளாண்மை பட்ஜெட்டை பற்றியது. அதற்கு எங்களுடைய உறுப்பினர்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முடிந்தால் நீங்கள் பதில் சொல்லுங்கள். எதிர்க்கட்சி தலைவர் கேட்டதுக்கு ஒரு பதில் மட்டும் நான் கேட்கணும். அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திமுக ஆட்சியில் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு தயார் செய்த நிலையில் 3 முறை தள்ளுபடி செய்ததுக்கான விளக்கத்தை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இங்கு விளக்க வேண்டும். 3 முறை உச்ச நீதிமன்றத்தில் திமுக தலைவர் அரசு மேகதாது அப்பீல்ல ஏன் தோத்தாங்கிறத எதிர்க்கட்சி தலைவர் சொல்லட்டும். இருந்து ஒருத்தர் மாத்து பேசி நீங்க யாரை பாராட்ட நினைக்கிறீங்களோ சண்டை வளர்க்கறதா இருக்கு. ஒருவேளை அந்த அட்டெம்ப்ட்ல ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்ய? உங்களுக்கு அப்படி ஒரு தலைகுனிவு வந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வெகுண்டெழும். எங்கள் முதல்வரை அவமதிப்பதற்கு எந்த அதிகாரமும் கர்நாடகாவுக்கு இல்லை என்று. ஆனா ஓட்டு போற அந்த நேரத்தில் மட்டும்தான் சின்ன குழந்தைங்க அங்க போய் குறுக்கால புகுந்து அவங்களுக்கு எந்த திட்டமும் தெரியல. இந்த சோசியல் மீடியாவில் பொய்யா போட்டு தானேங்க நாங்க இங்கே உட்கார்ந்துருக்கோம், நீங்க அங்க உட்கார்ந்துருக்கீங்க. சோசியல் மீடியா எல்லாமே கையில் வச்சிருந்தனால நீங்க அங்க இருக்கிறீங்க, நான் இங்க இருக்கிறேன். சோசியல் மீடியா எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தான். தோற்றதற்கு காரணம் இன்ஸ்டாகிராமா எலெக்ஷன் ஓட்டிங் மிஷினா என்று பார்க்காமல் அவர்களை சீராய்வு செய்து கொள்வதுதான் அவர்களுக்கு நல்லது, அவர்களினுடைய வருங்காலத்துக்கு நல்லது. முதலமைச்சர் தான் இல்ல இருந்தா நல்லா இருந்திருக்கும். மாணவ பருவத்தில் எல்லாரும் போல நானும் காலேஜில் படிக்கும் போது அவருடைய படத்தை விரும்பி பார்ப்பேன். சீக்கிரம் உங்க முதலமைச்சர் தாங்க சொல்றேன். லிஸ்ட் பெருசா இருக்கு. ஏங்க நடிகர் என்பதில் உங்களை போல் நானும் அதை ஆதரிக்கின்றேன், விரும்புகின்றேன். ஆனால் அவர் முதல்வராக நடிப்பதை தான் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடிவது. அப்பா விஜய் அங்கிள் பாவம்பா, விஜய் அங்கிள் பாவம்பா, அவருக்கு ஒன்றும் தெரியாதப்பா, நீ ஏதாவது ஏடா கூடமா பேச கேள்வி கேட்காதப்பா என்று என் மகள்கள் சொல்கின்றார்கள். மகள் சொன்னார், அவர் சொன்னார். ஏனுங்க இதெல்லாம் என்ன சபை குறிப்பில் இருக்கடமா? நீங்க நான் கேட்கறது மேடையில் பேசுற மாதிரி அங்க பேசுங்க, வேண்டாம்னு சொல்ல. சட்டமன்றம்ங்கிறது ஒரு சில மரபுகள் இருக்கிறது. அந்த மரபுகளை மீறி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கீர்கள். நான் என்ன சொல்றது, உங்களை பெருமையா சொல்றதுக்குள்ளே நீங்க முடிக்கின்றீங்களா? உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. இன்னொன்று, கர்நாடக முதலமைச்சர் சொல்றாரு, முதலமைச்சர் இங்கே வர தேவையில்லை, தமிழ்நாடு முதலமைச்சர் இங்கே வர தேவையில்லை, தண்ணி நாங்கள் கொடுக்க முடியாது, தண்ணி இல்லை அப்படின்னு கர்நாடக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் கேட்டுதான் நான் தெளிவுபட விரும்புகின்றேன். தமிழக முதலமைச்சர் கர்நாடகா செல்வதாக இருந்தாரா? அப்படி இருந்தால் ஏன் செல்லவில்லை? இப்பொழுது உங்களுடைய நிலை என்ன என்பதுதான் என்னுடைய கேள்வி. 2வது பிரச்சனை, பயிர்க்கடன் தள்ளுபடி பற்றி பேச விரும்புகின்றேன். தேர்தல் வாக்குறுதியில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி முழு பயிர்க்கடன். நான் இதெல்லாம் அனுமதிப்பதாக இல்லை. உங்களுடைய
56 விதியின் கீழ் கொடுத்திருக்கிற கடிதத்தில் ஒட்டி நீங்கள் நிறைய சொல்லிவிட்டீர்கள். 4 உறுப்பினர்கள் பேச வேண்டும். கவனத்தை ஈர்க்கின்ற அந்த நேரம் முடிந்து விட்டது. நான் அடுத்த உறுப்பினரை பேச அழைப்பேன். ஹெட்டிங் வேண்டாங்க. நான் என்ன சொல்ல, நீங்கள் பாருங்க, உங்களுக்கு பேசுவதற்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கும் மாண்புமிகு எதிர்க்கட்சிகளுக்கும் பேசுவதற்கு நிறைய அவகாசம் வேறு வேறு மானிய கோரிக்கைகள் வருகிறது. அப்போ நீங்கள் விரிவாக விளக்கமாக நீங்கள் பேசுங்க, பதில் சொல்வதற்கு அமைச்சத்தை இந்த ஒரு முடிங்க. ரெண்டாவது, இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறீங்க, முழு பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர்கள் கொடுக்கின்ற சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அது இடம்பெற்றிருக்கிறதா என்பதை அறிய விரும்புகிறேன். போதும். பாருங்க, கவனத்தை ஈர்க்கின்ற அந்த பிரச்சனை மாறி இது வேறு வேறு திசைகளிலே செல்லுமானால் எந்த பிரச்சனைக்காக இதனை அனுமதித்தனோ அந்த பிரச்சனை நிறைவேறாது. அவர்கள் கூர்ந்து இதற்காக தான் நாங்கள் விவசாயிகள் போராடிட்டு இருக்கிறாங்க. நீங்க பயிர்க்கடன் தள்ளுபடி முழுமையாக கொடுப்போம்னு சொன்னீங்க, கொடுக்கல. இதையும் சேர்த்து தான் அங்க விவசாயிகள் இங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு டைம் தேவைப்படும் அப்படின்னு சொல்ல வேண்டும். அதே மாதிரி டெல்டாவில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு விவசாய சங்க பிரதிநிதிகளையும் சந்திச்சு பேசுற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும். மூன்றாவதாக, குறுவையில நஷ்டத்தை சந்திச்சிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த அரசு உரிய இழப்பீடு வழங்கணும்னு கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுடைய ஆட்சியில 6.5 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு குறுவை சாகுபடி நடந்துச்சு. ஆனா இன்றைக்கு இந்த வருஷம் இந்த ஆட்சியில வெறும் 1.5 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு தான் குறுவை சாகுபடி நடந்திருக்கு. நீங்க ஸ்பெஷல் பேக்கேஜ் சொல்லி 134 கோடி அறிவிச்சிருக்கிறீங்க. அதை எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கிறீங்க என்பதை இந்த அவையில தெரிவிக்க வேண்டும். ஏதாவது கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறீர்களா? மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. அவங்க பேசும்போது குறுக்கிட வேணாம், உட்காருங்க. இன்னும் இல்லை, இடையில அனுமதிக்க முடியாது. இல்லை இல்லைங்க, இல்லைங்க, உட்காருங்க. நான் எல்லா வாய்ப்பு கொடுப்பேன். இருங்க, உங்களுக்கு கொடுக்குறேங்க. உங்க பேரை படிச்சு இருங்க. உங்க பேரை தெளிவா படிச்சுட்டேன். உட்காருங்க. உங்களுக்கு இல்ல, இப்ப அவங்க பேருங்க. அவர் இல்ல, இருங்க, உட்காருங்க. உட்காருங்க. விதிகளின்படி தான் நடக்குது. உட்காருங்க. நான் சொல்றதை கேட்டு. எதிர்கட்சி தலைவர் இன்னும் முடிக்கலைங்க. அவர் பேச முடிச்சுட்டாரா? இன்னும் எதிர்கட்சி இன்னும் முடிக்கவே இல்லை. உட்காருங்க. நீங்க அவர் பேசி என்ன அதுதான் பேசுறேன். எது சட்டமோ எது விதியாதான் நான் பேசுறேன். எனக்கு பயப்பட சொல்லி நான் சொல்லுங்க. அவைக்கு பயப்படுங்க, விதிக்கு பயப்படுங்க. எனக்கு பயப்பட வேண்டாம், விதிக்கு பயப்படுங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி பேசி முடிக்கல. அவர் பேசி முடித்த இருங்க. அவர் பேசுகிற போது குறுக்கீடு பாருங்க. அவர் பேசுகிற போது தயவுசெய்து உட்காருறீங்களா? உட்காருங்க. என்ன கொடுங்க, உட்காருங்க. நான் அனுமதி தரேன். பேரவை முன்னவர் பேசுங்க. பேரவை முன்னவர் உட்காருங்க. பேசுங்க. நீங்க பேச கருத்து சொல்லுங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு நிமிஷம். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதற்காக இல்லை, ஒரு நிமிஷம். எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டதற்காக அதற்கு ஒரு பதில் அளித்ததற்கு பிறகு முறைப்படி உங்களுக்கும் அந்த வழங்கப்படும். ஆகவே நீங்க அதுக்குள்ள அவசரப்படாதீங்க. அதுதான் சொல்றேன். நான் அதுதானே சொல்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவிரி விவகாரத்தில் எதிர்கட்சி சில விவரங்களை கேட்டிருக்கிறாங்க. காவிரி நமக்கு உயிர் ஆதாரம், நம்மளோட உணர்வு ரீதியான ஒன்று. அதனால் அதை வச்சு அரசியல் பண்ணுற எண்ணம் துளி கூட நம்ம அரசுக்கு இல்லை. அதுக்கான அவசியமும் இல்லை. மேகதாது விவகாரத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து தான் தீர்மானம் போட்டோம். அதை
நேர்முக கடிதமாக மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் அனுப்பி வச்சிருக்கிறோம். அதோடு நாம் அப்படியே இருந்துடல. ராஜ்யசபாவில் ஒன்றிய ஜல் சக்தி துறை இணை அமைச்சர் மேகதாது அணை பற்றி முழு விவரங்களை குறிப்பிடலைன்னு தெரிஞ்சதும் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாண்புமிகு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சம்பந்தமான விதிகள் மற்றும் பத்திகளை கோட் பண்ணி மேகதாது திட்டத்துக்கு எந்த விதமான சட்டபூர்வமான அனுமதியோ நிர்வாக அனுமதியோ வழங்கக்கூடாதுன்னு மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு அடுத்த நாளே நேர்முக கடிதம் எழுதினோம். காவிரி நதிநீர் பங்கீட்லேயும் சரி, மேகதாது அணை கட்டுற முயற்சிகளை தடுக்கிறதுலையும் சரி, தமிழ்நாட்டோட உரிமையை நம்ம அரசு கொஞ்சம் கூட விட்டு தரவே தராது. அதுதான் நம்மளோட நிலைப்பாடும். அதே நேரத்தில் கர்நாடகாவில் சில அணைகள் கட்ட ஆரம்பித்ததை பற்றியும் இதே அவையில் 1969 ஒரு விவாதம் நடந்திருக்கு. அப்போது நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தது யார்? அப்போ அணை கட்ட விட்டது ஏன்னு கேட்டு அந்த மாதிரி சீப் பாலிடிக்ஸ்லாம் நான் பண்ண விரும்பலை. அது நம்ம நோக்கமும் இல்லை. ஏன்னா காவிரி விவகாரத்தை ரொம்ப கவனமாக கையாளணும். எந்த கட்சி ஆளுகிறது, எந்த கட்சிக்கு பெருமை, யாருக்கு பெருமைன்னெலாம் பார்க்கக்கூடாது. இது தமிழக மக்களுடைய பிரச்சனை அப்படின்னு அப்போ இருந்த எதிர்க்கட்சி தலைவர் திரு கருத்திருமன் அவர்கள் சொன்னதை இந்த சபையில் சொல்ல விரும்புகிறேன். காவிரி பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட 2 மாநிலங்களும் ஒன்றிய அரசும் உட்கார்ந்து முடிவெடுக்கணும்னு 1969 இந்த சபையில் பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலைமை வேறு மாதிரியெல்லாம் போயிடுச்சுன்னும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சட்டப்படி இந்த பிரச்சனையை அணுகிறதுல நாம் உறுதியாக இருக்கிறோம், அதில் மாற்றமே இல்லை. இருந்தாலும் ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து பார்க்கலாம்னு தோணுனது தான் அந்த பெங்களூர் விசிட். அப்படி ஒரு விசிட் பற்றி ஃபஸ்ட்டு யோசித்து கேட்டதும் நான் தான். நாம் பெங்களூர் போக நினச்சதை பற்றி பல ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு. நாம் போக நினச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்தில் தான். இன்றைய காலத்தில் பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க, பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினச்சேன். அதனால தான் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். ஒருவேளை அந்த அட்டெம்ப்டில் ஒரு அவமானம் நேர்ந்தால் என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக தான் இருக்கேன். இருந்தாலும் நம்ம மேலே அன்பு காட்டின அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகள். இந்த காவிரி விவகாரம் பற்றி மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் உரிய விளக்கம் அளிப்பார். அதே மாதிரி காவிரி பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான அந்த இன்சூரன்ஸ் பிரீமியம் அரசே கட்டுறதை பற்றி கேட்டிருந்தாங்க. அதுக்கான விரிவான பதிலை மாண்புமிகு விவசாய அமைச்சர் அவர்கள் தருவார். அப்புறம் இந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரண தொகுப்பு பற்றி எதிர்க்கட்சியிலேருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சுருக்கமாக, கொஞ்சம் அமைதியா இருங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதற்கு நீங்க அமைதியா இருங்க. நீங்களே இப்படி பிரச்சனை பண்ணா எப்படி? அமைதியா இருங்க, அவங்க பேசணும் சுருக்கமாக. பேரவைத் தலைவர் அவர்களே,
ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்க கொடுத்தது 134 கோடி கொடுத்துருக்கீங்க. அது அனைத்து அரசுலையும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்ப வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்கறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் டெய்லி காலைல பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது. அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடையும் போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்க தயவு செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி அவை முன்னவர் மாண்புமிகு இதெல்லாம் மன்னிக்கணும். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் இப்போது வறட்சி நிவாரணத்தை பற்றி சொன்னார்கள். செப்டம்பர் இறுதி வரையிலும் பார்த்துவிட்டு தான் வறட்சி நிவாரண பணிகளை ஆற்றுவது வழக்கம். அவை அதை குறிப்பிட விரும்புகிறேன். எதிர்கட்சி தலைவர் பேரவைத் தலைவர்களே பேச அனுமதிங்க. நீங்களே இப்படி பண்ணா இப்படி? மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் சுருக்கமா முடிச்சு. தலைவர்களே, நாங்கள் இன்னொன்று திரும்பி கேட்பதுதான், கர்நாடகாவில் அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி முன்னாள் முதலமைச்சர்லாம் வர சொல்லி அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த தாவேக அரசு ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு என்ன உங்களுக்கு பயம், என்ன உங்களுக்கு தயக்கம் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே மாதிரி குறுவை பாதிச்ச சம்பவம் இன்னைக்கு கேள்விக்குறியாக நிலையில விவசாயிகளுடைய தொடர் கோரிக்கை டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவிச்சு அதற்கான உரிய நிவாரணங்களை அவங்க தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. எனவே அதையும் இந்த அரசு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீடாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஆதாரம் கேட்கிறாங்க. இது எல்லோருக்கும் தெரிஞ்சது தான். மது விலக்கு கொள்கைங்கிறது எங்களுடைய கொள்கை, போதையில்லா தமிழகம் எங்களுடைய கொள்கை. ஆட்சிக்கு வந்த பின்போ ஆட்சிக்கு வருவதற்கு முன்போ இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி, எந்த தொழில்களிலும் நாங்கள் ஈடுபட்டது கிடையாது. முக்கியமாக மதுவில். ஆட்சிக்கு வந்த பிறகு திமுகவுடைய ட்ரெஷரர் சாராய ஆலையை நடத்துகிறாரா இல்லையா? ஒரு கேள்வி. திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் சாராய ஆலையை நடத்துகிறாரா இல்லையா? அப்ப சாராய ஆலையை நடத்தி கொண்டு டாஸ்மாக் நிறுவனம் மூலம் ஆர்டர் வந்து யார் வாங்கினது? அப்ப இது பேர் தான் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அரசே, திமுகவே அரசு, திமுக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாராய ஃபேக்டரி நடத்துறாங்க, திமுகவுடைய பொருளாளர் சாராய ஃபேக்டரி நடத்துறாங்க, திமுகவுடைய ஐடி மினிஸ்டர் இருக்கிறவர் சாராய மினிஸ்டர் நடத்துறாங்க. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? பேசுங்க. ஒரே ஒரு நிமிஷம். மாண்புமிகு உறுப்பினர் லாட்டரிங்கிறாங்க. திரு உதயநிதி அவர்கள் சொல்லணும், ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனம் வாங்கினாங்க திமுக? பதில் சொல்லட்டும். பதில் சொல்லுங்க. தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனம் 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. நான் எந்த தொழிலையும் இல்ல, எந்த நிறுவனம் நடத்தல. தைரியம் இருந்தா ஏன் நடத்துறாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பதில் சொல்லலாம். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய அமைச்சர் அவர்கள் திமுக ஏன் லாட்டரி நடத்துகின்ற நிறுவனத்திடம் என்று ஃபண்டு வாங்கினாங்க அப்படின்னு கேட்குறாரு. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்கிட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீடாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகாத்மா காந்தி ஊரகத்தை பத்தி, வேலைவாய்ப்பு பத்தி பேசுறாரு. சரண்டர் ஆயிட்டும் அமைதி அப்படின்னு. இன்றைக்கு காலையிலிருந்து மேகதாது பிரச்சனையை ஜனநாயக பார்வையுடன் எதிர்க்கட்சி தலைவர் பேசினாரு. அனைத்து கட்சிகள் பேசணும். அதே மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் விளக்கம் கொடுத்தார். நீர்வளத்துறை அமைச்சர், விவசாயத்துறை எல்லோரும் விளக்கம் கொடுத்தோம். அதற்கப்புறம் தமிழ்நாட்டில் முக்கிய பிரச்சனை ஒன்று இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தென் மாநிலங்களுக்கான பிரச்சனை. அதற்காக தான் நாளைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை டீலிமிஷனுக்கு கூட்டியிருக்கார். எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறோம். நாளைக்கு இந்த தென் மாநில பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய பிரச்சனை
டீலிமிட்டேஷன் பத்தியோடைய பாராளுமன்ற உறுப்பினர் திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கலந்து கொள்ள போறாங்களா இல்லையா? நம்பர் 1 கொஸ்டின். நான் கேட்டு முடிச்சிடுறேன். கேட்டு முடிச்சிடுறேன். கொஞ்சம் கேட்டு முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் பேசி முடிச்சிடுறேன். என்னுடைய கருத்துக்களை சொல்ல விடுங்க. ஜனநாயக பூர்வமா என்னுடைய கருத்துக்கள் சொல்லணுங்கிறது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட கேட்டுக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ப்ரொபோஷனேட் காப்பாற்றப்படணும், தென் மாநிலங்கள் காப்பாற்றப்படணுங்கிற ஒரே குறிக்கோளுடன் பாராளுமன்றத்தில் கூப்பிட்டிருக்காரு. அதுல ஒரு டெல்லியிலிருந்து வந்த தகவல் என்னன்னா, இது ஒரு தகவல், இதை எதிர்க்கட்சி தலைவர் சொல்லட்டும். வரக்கூடிய இல்ல நாங்க பேசிடுறோம். என்ன ஒரு தகவல், என்ன ஒரு தகவல்னா, வரக்கூடிய நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தில் திமுக இந்த பில்லுக்கு சப்போர்ட் பண்ண போது இல்ல வெளிநடப்பு பண்ண போது அப்படின்னு ஒரு தகவல் ஒன்றிய அரசோடு சேர்ந்து பண்ண போறாங்கன்னு ஒரு தகவல் வருது. அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது என்ன நிலைப்பாடு எடுத்தாங்களோ தமிழக வாழ்முறைக்காக நடவடிக்கை எடுக்க போறாங்களா, எதிர்க்கட்சி தலைவர் சொல்லட்டும். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், நீங்க நாளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாளை டீலிமிட்டேஷன் பற்றி விவாதிப்பதற்கு அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்திருக்கிறேன் என்று தகவல் நான் தெரிவிக்கிறேன். அதில் எதிர்க்கட்சி தலைவருடைய திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொள்ளுமா இல்லையா என்பதை அறிய விரும்புகிறேன் என்பதும் நிறுத்திக் கொள்ளலாம். அதுதான் வெளியிலே தகவல் கிடைத்தது என்ற தகவல், அந்த வார்த்தை நீக்கப்படுகிறது. தகவல் கேட்டிருக்கீங்க, அவர் பதில் சொல்வார். கொடுங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தொகுதி மறுவரையறை டீலிமிட்டேஷன் அதை பற்றி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே முன்மாதிரியாக அதை முதலாக அந்த பிரச்சனையை பற்றி பேசிய திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவர் அவர்கள்தான். சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட 5 முதலமைச்சர்கள் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களையும் சென்னைக்கு வர வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிர்த்து முதலாக இந்தியாவிலே குரல் கொடுத்த தலைவர் எங்களுடைய தலைவர். நீங்கள் நாளைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினரையும் கூட்டிருக்கிறீங்க. இதற்கான சரியான முடிவை எங்களுடைய தலைவர் ஆலோசனை செய்து அந்த முடிவை அவர் எடுப்பார். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது நிதிநிலைமை வேளாண்மை பட்ஜெட்டை பற்றியது. அதற்கு எங்களுடைய உறுப்பினர்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முடிந்தால் நீங்கள் பதில் சொல்லுங்கள். மாண்புமிகு உறுப்பினர் ரகுபதி அவர்கள். எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கான விளக்கத்தை இங்க பதிவு செய்யணும். கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கான அதாவது என்ன கொஞ்சம் பேச விடுங்க. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் கேட்டதுக்கு ஒரு பதில் மட்டும் நான் கேட்கணும். அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திமுக ஆட்சியில் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு தயார் செய்த நிலையில் அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்தது. அந்த மனுவை உச்ச நீதிமன்றம் 13/11/2025 அன்று தள்ளுபடி செய்தது. தமிழ்நாடு அரசின் மனுவை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து அன்றைய திமுக அரசு மீண்டும் உச்ச நீதிமன்றம் சீராய்வு மனுவை தாக்கல் செய்தது. அந்த சீராய்வு மனுவும் 15/4/2026 அன்று உச்ச நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதையடுத்து மறு சீராய்வு மனுவை அன்றைய திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. தமிழக உரிமையை காக்கும் கடைசி வாய்ப்பாக இருந்த அந்த மனு மீதும் கவனமாக உரிய வாதங்களை வலுவாக முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு எடுத்து வைக்கவில்லை. அதை எடுத்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு மறு சீராய்வு மனுவை 25/4/2026 அன்றும் தள்ளுபடி செய்தது. 3 முறை தள்ளுபடி செய்ததுக்கான விளக்கத்தை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இங்கு விளக்க வேண்டும். இந்த உச்ச நீதிமன்றத்தில்
இந்த டிபிஆர் கேஸ தள்ளுபடி ஏன் சந்திச்சுன்னு அவங்களுடைய திமுக ஆட்சியில தான் இந்த மேகதாது விஷயமா உச்சநீதிமன்றத்துல 3 முறையும் தள்ளுபடி செஞ்சாங்க. அது எதனால தள்ளுபடி செஞ்சேன்னு எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்லட்டும். நாங்கள் புதிய அரசை எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் வந்திருக்கோம். 3 முறை உச்ச நீதிமன்றத்தில் திமுக தலைமையான அரசு மேகதாது அப்பீல்ல ஏன் தோத்தாங்கிறத எதிர்க்கட்சி தலைவர் சொல்லட்டும். ஒருத்தர் அவங்க பேச போறாங்க. மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க, அவங்க பேசட்டும். யாராவது ஒருத்தர் பேசுங்க. உச்ச நீதிமன்றத்தில் முதலிலே தீர்ப்பு தள்ளுபடி ஆகிறது, மீண்டும் சீராய்வு மனு போடப்பட்டது, அதுவும் தள்ளுபடி ஆகிறது. மீண்டும் சீராய்வு மனு மறு சீராய்வு போட்ட போது உச்சநீதிமன்றத்தை சொல்லி தள்ளுபடி அல்ல, நீங்கள் கொஞ்சம் அவகாசம் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்களே தவிர முழுமையாக சொல்லவில்லை. ஒன்று. ரெண்டாவது, மாண்பு அமைச்சர் பெருமக்கள் முதலமைச்சரை புகழ்ந்து பேசுவது என்பது இயல்பு, அவர் பேசட்டும், அதெல்லாம் உண்டு, எந்த விதமான மாறுபாடான கருத்து இல்லை. அவர் 3 ஆண்டு காலம் யாரை கண்டு பயப்பட வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சரை குழுவிப்பது இல்லை. அதை இங்கேருந்து ஒருத்தர் மாற்றி பேசி நீங்கள் யாரை பாராட்டுன்னு நினைக்கிறீங்களோ அது சண்டை வளர்க்குறதா இருக்குது. நீங்கள் நல்லபடியாக அந்த மேகதாது பிரச்சனையில் நம்முடைய ஒற்றுமையை பற்றி பேசுகிற போது இதுபோல் கருத்து மாறுபாடு தேவையில்லை என்னுடைய கருத்து. எனவே கழக அரசு நமது தளபதி முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மேகதாதை பற்றி ஒரு நாள் கூட தாமதம் செய்யாமல் அடுத்த நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார் என்பதுதான் வரலாறு. மாண்புமிகு உறுப்பினர் சௌமியா அன்புமணி அவர்கள் வாங்க. நிறைய பேசிட்டீங்க, நிறைய பேசிட்டீங்க. நீங்க கொடுத்து பாருங்க, நீங்க கொடுத்து பாருங்க, நீங்க கொடுத்து பாருங்க, தயவுசெய்து அமருங்க. காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடகத்தில் மேகதாது அணை கட்டப்படுவதை குறித்து அதை தடுத்து நிறுத்த தமிழ்நாட்டுக்குரிய தண்ணீரை சட்ட ரீதியாக பெற வேண்டிய அவசியம் குறித்து நிறைய பேசிட்டீங்க. இது போதுமானது. மாண்புமிகு உறுப்பினர் சௌமியா அன்புமணி அவர்கள். நாம் பெங்களூர் போக நினச்சதை பற்றி பல ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு. நாம் போக நினச்சதுக்கு காரணம் ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்தில் தான். இன்றைய காலத்தில் பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க, பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினச்சேன். அதனால தான் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். ஒருவேளை அந்த அட்டெம்ப்டில் ஒரு அவமானம் நேர்ந்தால் என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக தான் இருக்கேன். இருந்தாலும் நம்ம மேலே அன்பு காட்டின அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகள். ஒரே நிமிஷம்ண்ணா, சாரி பேரவை தலைவர் அவர்களே, ஒரே நிமிஷம். நான் என்ன சொல்றேன், அவர் சிஎம் போகணும்னு நினைச்சார், பட் இப்போ அது முடியல. சிஎம் அவர் சொல்றார் பேசுறப்ப நான் கேட்டேன், அப்படி போய் அவமரியாதை ஆயிட்டா அதனால அப்படின்னு சிந்திச்சாங்க. உங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டின் சிஎம் வேற ஸ்டேட்டுக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு ஒரு தலைகுனிவு வரை இந்த தமிழ்நாடு பொறுத்துக்குமா? நாங்க எல்லாரும் சும்மா இருப்போமா? உங்களுக்கு அப்படி ஒரு தலைகுனிவு வந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வெகுண்டெழும். எங்கள் முதல்வரை அவமதிப்பதற்கு எந்த அதிகாரமும் கர்நாடகாவுக்கு இல்லை என்று. அதனால் நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க மக்களுக்காக, விவசாயிகளுக்காக நீங்க பேசுங்க. உங்களுக்கு எல்லா மக்களும் துணை நிற்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன். ஆனால் ஓட்டு போடுற அந்த நேரத்தில் மட்டும்தான் சின்ன குழந்தைங்க அங்கே போய் குறுக்கால புகுந்து அவங்களுக்கு எந்த திட்டமும் தெரியலை. ஆனால் நிச்சயமாக நீங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்க பாருங்க, அண்ணன் சீர் அது கொடுக்க முடியாது 832 கோடி ரூபாயில். ஏன்னா 2022-23 மட்டும் நாங்கள் மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார், அதை போல முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் திருமண உதவி திட்டம், இந்த திட்டங்களில் கொடுத்த பெண்களுடைய எண்ணிக்கை மட்டும் 1 லட்சம். அப்ப எல்லா பெண்களும் என்று எடுத்துக்கோனா நிச்சயமா 2 லட்சம் 3 லட்சம் பேர் வருவாங்க. நீ தங்க 1,05,000 ரூபா, உங்க அதிர்ஷ்டம் 1 லட்சத்துக்கு வரட்டும், புடவை 10,000க்கு வரட்டும். 1,10,000 1 லட்சமா ஆக்கினா கூட 2,000 கோடி ரூபாய்க்கு குறையாமல்
தாலிக்கு இன்றைக்கு நீங்கள் மாமன் சீர் தருவீர்கள், அண்ணன் சீர் தருகிறீர்களே, அதற்கு வேண்டும். ஆனால் அதற்கு ஒதுக்கி இருப்பது 832 கோடி ரூபாய் மட்டும்தான். நிதியமைச்சர் அவர்களே, அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பத்திரிகை செய்திகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு மட்டுமல்ல, பல்வேறு தகவல்கள் இன்றைக்கு வந்த காரணத்தால் அதை சொன்னோம். ஆதாரம் இல்லாத எனக்கு கிடைச்ச தகவல் கார்ல வரும்போது இருங்க, அவர் உங்களுடைய பிரதிநிதி இல்ல, முடிஞ்சு போச்சு. இது நடக்கல. அனுமதி இல்லாம பேச அனுமதிக்க மாட்டேன். அடுத்து சோசியல் மீடியாவில் வர்றதை பத்தின்னு சொன்னாங்க. அந்த சோசியல் மீடியாவில் பொய்யா போட்டு தானேங்க நாங்க இங்கே உட்கார்ந்துருக்கோம், நீங்க அங்க உட்கார்ந்துருக்கீங்க. அவைக்குள் நீக்கப்படுகிறது. மாண்பு பேரவைத் தலைவர் இல்லை அவரு இல்லை அவர் சொல்றதுக்காக சொல்லிடுறேன். இல்லை இருங்க இல்லை சிவசங்கர் நான் நீக்கிட்டேன். அது தொடர்பாக பேசுவாங்க, வேற ஏதாவது சொல்லுங்க. அது அவை குறிப்பில் நான் நீக்கிட்டேன். இல்லை அதை நீக்கிட்டாரு. இல்லை நான் சொன்னது ஒன்று தான். அரை கோயிலிருந்து நீங்கள் நீக்கி விட்டீர்கள். சோசியல் மீடியாவில் வந்தனால தான் இப்படி வந்தேன்னு சொன்னேன். சோசியல் மீடியா எல்லாமே கையில் வச்சிருந்தனால தான் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, நான் இங்கே இருக்கிறேன். சோசியல் மீடியா எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தான். அடுத்து மாநில உறுப்பினர் அவங்க பேசுங்க. உட்காருங்க. ரெண்டையும் வைங்க, நோ அப்ஜெக்ஷன். அதாவதுங்க சோசியல் மீடியாவில் அப்போ அடுத்து அவர் சொல்லிட்டார்ல, அதை ஏற்றா இதையும் ஏற்றுக்குங்க. நீங்கள் சப்ஜெக்டுக்குள்ளே வாங்க. இல்லைங்க, சப்ஜெக்டுக்குள்ளே தாங்க வர்றோம். மாண்புமிகு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சியை பொறுத்தவரை சற்று நேரம் முன்பு மாண்புமிகு உறுப்பினர் தங்கம் தென்னரசு அண்ணன் பேசினார். உண்மையிலேயே அரசியல் வேறுபாடுகளை எல்லாம் தாண்டி அதில் பெற்றுக்கொள்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் எண்ணற்ற செய்திகள் இருந்ததை நாங்கள் இளம் தலைவர்கள் குறித்து கொண்டோம். அந்த துணியில் பேசுகிற பொழுது இந்த சட்டமன்றத்தினுடைய மாண்பை பாதுகாக்க, மரபை வழி தொடர அது வழிவகுக்கும். ஆனால் மதிப்பிற்குரிய உறுப்பினர் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஆரம்பம் முதலே பொது தளத்தில் பார்த்தது சோசியல் மீடியா, பில்லு வாங்க போனப்ப நீங்க எங்க பில்லு வாங்க போனீங்க என்று இந்த நிதி அறிக்கையை சார்ந்து பேசாது ஒரு அரசியல் கூட்டம் போல பேசிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் அவருக்கு நான் தெளிவுபடுத்த ஆசைப்படுகிறேன். தோற்றதற்கு காரணம் இன்ஸ்டாகிராமா, எலெக்ஷன் ஓட்டிங் மிஷினா என்று பார்க்காமல் அவர்களை சீராய்வு செய்து கொள்வதுதான் அவர்களுக்கு நல்லது, அவர்களினுடைய வருங்காலத்திற்கு நல்லது. அதை விடுத்து சம்பந்தம் இல்லாமல் பொது தளத்தில் கிடைக்கக்கூடிய செய்திகளை வைத்துக் கொண்டு அப்படி பேசுவது மரபல்ல என்பதை உங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு நான் தெரியாது. பொதுப்பணித்துறை அமைச்சர், ஒரு ஊராட்சியில் 2 பேருக்கு மட்டும் ஆடு கொடுப்பது வெற்றி திட்டமா அல்லது வெற்றி விளம்பர திட்டமா என்பது எனக்கு புரியவில்லை. பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாணவ பருவத்திலே எல்லாரும் போல முதலமைச்சர் தான் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். மாணவ பருவத்தில் எல்லாரும் போல நானும் காலேஜில் படிக்கும் போது அவருடைய படத்தை விரும்பி பார்ப்பேன். உங்க முதலமைச்சர் தாங்க சொல்றேன், லிஸ்ட் பெருசா இருக்கு. ஏங்க உங்க முதலமைச்சரை சொல்றேன், அப்ப முதலமைச்சரை புகழ்ந்து பேசுற உங்களுக்கு பிடிக்காதா? இல்ல சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. நான் உங்க முதலமைச்சர் தான் சொல்றேன், சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. நான் கல்லூரியில் படிக்கிற காலத்திலே லவ் டுடேன்னு ஒரு படம் வந்துச்சு, அதை 6 முறை பார்த்தேன். நான் கல்லூரியில் படிக்கின்ற காலத்திலே உங்களுடைய முதல்வர் படத்தை 6 முறை நான் படம் பார்த்திருக்கிறேன். நானும் ஒரு நல்ல நடிகராக, ஒரு நல்ல டான்சராக, ஒரு ஃபைட்டராக அவரை நானும் ரசிப்பவர்கள் ஒருவனாக இருந்திருக்கின்றேன். சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. சப்ஜெக்ட்டுக்கு மானிய கோரிக்கை. இருங்க. சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. இது சப்ஜெக்டா சார்? ஆமா. இல்ல சப்ஜெக்ட் இருக்கு சார். நீங்க சீக்கிரம் முடிங்க. சீக்கிரம் முடிங்க. நடிகர் என்பதில் உங்களை போல் நானும் அதை ஆதரிக்கின்றேன், விரும்புகின்றேன். ஆனால் அவர் முதல்வராக நடிப்பதை தான் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடிவது என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய தீர்ப்பு. மட்டுமல்ல, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் பேசிய அந்த வார்த்தை அவைக்குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டும். அடுத்ததாக ஒரு விஷயம், அவர் இங்க தேவையில்லாமல் அவையில் நிறைய விஷயங்களை பேசியிருக்கார். அதாவது அவர் சீட்டு வாங்குவதற்கு எங்களுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் உதவி, அதுபோல பெரும்பாலும் எங்களுடைய பொதுப்பணித்துறை அமைச்சருடைய உதவியுடன் பெரும்பாலும் அங்கே திமுகவினர் இன்று சீட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கிறார்கள். அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதை பற்றியெல்லாம் அவையில் தேவையில்லாமல் பேச வேண்டாம். தேவையில்லாத பேச்சுக்கள் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்படுகிறது. கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க, நன்றி சொல்லி முடிங்க. இன்னும் மற்றவங்களும் பேச வேண்டியது இருக்கு.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு கிளம்பலான்னு கிராமத்திலிருந்து கிளம்புறேன். எனக்கு 3 பொண்ணுங்க. ஒரு பொண்ணு பேர் தாமரை, இன்னொரு பொண்ணு பேர் மகன்யா, இன்னொரு பொண்ணு பேர் ஆராதனா. என்னுடைய 3 பெண்களும் கேட்கின்றார்கள், எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் அசம்பிளிக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. என் பெரிய பொண்ணு என் சின்ன பொண்ணு சொல்றாங்க, அப்பா ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா. என்னம்மா சொல்லுமா, நான் ட்ரெயினுக்கு போறவர் தான் சொல்லலாம், அர்ஜென்ட்டுமான்றேன். என் பொண்ணு சொல்றா, அப்பா விஜய் அங்கிள் பாவம்பா, விஜய் அங்கிள் பாவம்பா, அவருக்கு ஒன்றும் தெரியாதப்பா, நீ ஏதாவது ஏடா கூடமா பேச கேள்வி கேட்காதப்பா என்று என் மகள்கள் சொல்கின்றார்கள். என்னங்க உடனே அண்ணா சீனியர், அப்புறம் நீ விளக்கம் சொல்லுங்க. நீங்க சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. முன்னவர் அவர்கள், மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்கள். ஒரே நிமிஷம் பேசுகிறேன் ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்க பேசலாம், இருங்க பேசலாம், பாயிண்ட் சொல்ல என்னன்னு பேசணும், இருங்க நான் பேச விடுங்க. நீங்கள் உங்கள் மகள் சொன்னார், அவர் சொன்னார், ஏனுங்க இதெல்லாம் என்ன சபை குறிப்பில் இருக்கடமா? நீங்கள் நான் கேட்குறது, நீங்கள் பட்ஜெட்டை பற்றி பேசுகிறீங்களா, இப்படிப்பட்ட விமர்சனம் செய்கிறீர்களா என்பதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்களாம் மேடையில் பேசுகிற மாதிரி அங்கே பேசுங்க, வேண்டாம்னு சொல்ல. சட்டமன்றம்ங்கிறது ஒரு சில மரபுகள் இருக்கிறது. அந்த மரபுகளை மீறி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கீர்கள். அந்த குறிப்பிட்ட அவர் பேசிய வார்த்தைகளை ஆய்வுக்குறிப்பிலிருந்து நீக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் பேசிய பேச்சுக்கள், முதல்வரை குறித்து பேசிய பேச்சுக்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. ஆக்கப்பூர்வமான உங்கள் தொகுதி சார்ந்த விஷயங்களை மட்டும் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இல்ல நான் என்ன சொல்றது, உங்களை பெருமையா சொல்றதுக்குள்ளே நீங்க முடிக்கின்றீங்களா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களே, நகைச்சுவையாக அவர் பேசியதாக மூத்த உறுப்பினர் சுட்டி காண்பித்தார். அப்ப நகைச்சுவையாக ஒரு பதிலை மட்டும் சொல்ல உங்கள் மூலமாக, அந்த அன்பு செல்வத்திற்கு, அந்த அன்பு குழந்தைக்கு சொல்லுங்கள், ஆமாம் இந்த முதல்வருக்கு ஒன்றும் தெரியாது, ஊழல் செய்ய தெரியாது, ஏமாற்ற தெரியாது, ஊரை ஏமாற்றி உலகில் போட தெரியாது என்பதை சொல்லும்படி நகைச்சுவையாக உங்கள் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். முடிங்க மாண்புமிகு உறுப்பினர், நீங்க பேசி முடிங்க. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, எங்கள் கிராம பகுதியில் நீங்க சொன்னது உள்ள இருந்து நான் கேட்டுதான் 5 தலைவருடைய படங்கள்லாம் ரொம்ப விருப்பமா ரசிகராக இருந்தாலும் நான் பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க. தொடர்ந்து நீங்க நன்றி சொல்லி நீங்க முடிங்க.